பொது செயலாளரே கிடையாது. அவரு சிங்கிள் சைடு செயலாளர். சார், என்னோட நேம் ஹரிஷ் பாபு. நான் ஆரணி ஏரியா அம்பேத்கர் நகர். நான் 2013 இருந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கிறேன். தலைவர் 2024 கட்சி ஆரம்பிச்சாரு. 2 வருஷம் கட்சியில பயணிக்கிறேன். நானும் என்னோட டீம் இளைஞரணி சார்பாகவும் சேர்ந்து தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சாதி ரீதியாகவும் பண ரீதியாகவும் போஸ்டிங் போடுறாங்க. நான் அதை எதிர்த்து கேட்டேன். அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? வயசுங்களுக்கு தானே கொடுக்குறேன்ட்டு பொது விஷயத்துல பேசுறீங்க, பொது மேடையில. ஆனா கொடுக்கும்போது வயசுங்க யாருமே இல்லையே. திருவண்ணாமலை மாவட்டத்துல 8 தொகுதி தானே. அது 8 2 மாவட்டமா பிரிச்சுட்டீங்க. ஆரணி போலூர் ஒரு மாவட்டம், அதாவது செய்யார் வந்தவாசி ஒரு மாவட்டம். நீங்க மாவட்ட செயலர் கொடுக்கணும், ஆரணில இருந்து தானே கொடுக்கணும். யார் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து செய்யார்ல கொடுத்தீங்கன்னு எதுக்கு ஆரணியில போடுறீங்க எல்லாம் பிரச்சனை வந்தது. பிரச்சனை நான் இன்னொரு டைம் ஆபீஸ்க்கு போயிட்டேன். அது வேலைக்கு ஆகல. லாஸ்டா பிரஸ் மீட் கொடுத்தேன். பிரஸ் மீட் அதாவது வேற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கூட அதை பாத்தீங்க, போட்டு இருந்தீங்க. எல்லாம் முடிஞ்சு அப்படியே போயின்னு இருந்தோம். ஒரு மே மாசம் டைம்ல தண்ணீர் பந்தல் ஓபன் பண்ணாங்க. அந்த விஷயம் என்கிட்ட சொல்லல. நான் அந்த பக்கமா போகும்போது தண்ணீர் பந்தல் ஓபன் பண்றதுக்கு நம்ம கொடுக்குற பசங்க எல்லாம் இருந்தாங்க. திடீர்னு வண்டி நிக்க வச்சு என்ன விஷயம் கேட்டா, இந்த மாதிரி தண்ணீர் பந்தல். ஏன்பா, நானும் கட்சியில தானே இருக்கிறேன், உறுப்பினர் தானே. எனக்கு பதவிக்கு நான் வரல, ஆனா ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் தானே. நானும் ஆரணி டவுன்ல இருக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் மாதிரி மக்கள் இயக்கம் கிடையாது. இது கட்சி ஆச்சு, தமிழக வெற்றிக்கான கட்சி. 10 பேர் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கட்சி வளர்க்க முடியும், நம்ம டீம் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி சொல்லாம நீங்க மட்டும் செய்றீங்களேன்னு கேட்டு, நீங்க ஏன்னு சொல்லன்னு கேட்கும் போது, மாவட்ட இணை செயலாளர் சத்யராஜும் நகர இணை செயலாளர் 2 பேரும் நான் சாரினா, இது அர்ஜென்டா நடந்துச்சுன்னா இது மேல நடக்காது, டைம் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்றேன்னா இது ஒரு டைம் மன்னிச்சிடுங்கண்ணா என்கிட்ட சொன்னாங்க. ஓகேப்பா, எல்லாமே ஒன்னா சேர்ந்து செய்யுங்கப்பா, இது அரசியலுப்பா. அரசியல்ல நம்ம எல்லாம் ஒன்னா அந்த தம்பா 2 கட்சி நம்ம எதிர்க்க முடியும். இதே அப்படி பண்ணியும் இவங்க சில விஷயங்கள் என்கிட்ட சொல்ல, சரி நானும் சைலண்டா இருந்தேன். இப்போ 22ஆம் தேதி தலைவருக்கு பிறந்த நாள் நடந்தது. பிறந்த நாளுக்கு மெயின் இடத்துல அண்ணா சாலை கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க, ஊர்வலம் பண்ணி ஃபங்க்ஷன் பண்றாங்க. என்கிட்ட சொல்லல. நான் போகும்போது அங்க எல்லாம் நிர்வாகிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் போயிட்டு, ஏன்பா என்கிட்ட சொல்லல, நானும் ஒரு உறுப்பினர் தானே, ஏன் இந்த தப்பு பண்றீங்க, ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படியே பண்றீங்களே, என்னதான் உங்களுக்கு அதை நீங்க நியூஸ்ல பாத்துருப்பீங்க. ஒரு வார்த்தை கூட என் வாயில அசிங்கமான வார்த்தை வரல, யாரையும் அடிக்க போல, எதுவுமே செய்யல. நான் கேட்கும் போது என்னதான் ஒரு வார்த்தை தவறான வார்த்தை சொல்லி இவர் மாவட்ட செயலர் தள்ளினாரு. தள்ளும் போது கொஞ்சம் லைட்டா என்ன இப்படி தள்ளும் போது நான் என்ன பண்ணி, ஏன் என்ன தள்ளுறேன், நான் அவரை தள்ளிட்டு ஏன் தள்ளுறேன், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு ஏன் சொல்லல, உங்களுக்கு நானும் உறுப்பினர் தானே அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு இவர் பொது செயலாளர் கிட்ட 2 பேருமே சாதி ரீதியா என்ன ஒடுக்குறாங்க சார், இதுதான் உண்மை. இல்லன்னா என்ன கூப்பிட்டு தலைமை கேட்கணும்ல, அதுதானே சார் ஒரு லா, அதுதானே சார் சட்டம். பிரச்சனை நடக்குதுன்னா தலைமை கூப்பிட்டு பேசணும். இவங்க 2 பேருக்குமே என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. மாவட்ட செயலாளருக்கும் அதே மாதிரி பொது செயலாளர் ஆனந்த் சாருக்கும் 2 பேருக்குமே. இவங்க 2 பேர் பேசி அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு 4 பிரிவுல என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து, என் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு, நானும் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் அவங்க மேலே கொடுத்து, அதாவது அவங்க மேல கம்ப்ளைண்ட் போடல, என் மேல மட்டும் பேர்ல எஃப்ஐஆர் போடல, என் பேர்ல மட்டும் எஃப்ஐஆர் போட்டு, இப்ப நான் பெயில் எடுத்துன்னு வெளியே எல்லா ரிப்போர்ட்டரும் கூப்பிட்டு என்னுடைய கார்டு ஐடி கார்டை நான் கொளுத்திட்டு, அதாவது